ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே எப்படி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தோசை செய்யலாம் அப்படிங்கிறதா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது நான் எடுத்திருக்கிறது கம்பு எடுத்திருக்கேன். கம்பரிசி இந்த இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கம்பரிசி எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரை கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டிருக்கேன். இது எல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நம்மளோட உளுந்து கம்பரிசி எல்லாம் ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் அரிசி போட்டுட்டேன் பாருங்கள். அரைக்கிறதுக்கு இந்த தண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணிலாம் விட வேண்டாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டேன், தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ நான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா பதமாக அரைச்சிக்கணும். நான் ஃபுல் மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு பாதி மாவு அரைச்சிருக்கேன் இல்லையா, இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் மீதியை அரைச்சிக்கலாம். மீதி மாவையும் அரைச்சாச்சு. அதில் இருந்த தண்ணி இது. இப்போ இந்த தண்ணியை வச்சுக்கலாம். இந்த மாவை ஃபஸ்ட்டு இதில் மாற்றிக்கலாம். மீதி மாவு செகண்ட் பார்ட்டு. மாவு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மிக்சி ஜாரில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச அந்த தண்ணியே ஊற்றிக்கலாம். எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டேன். கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவி இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு மாவு கரைச்சி வச்சாச்சு. இதில் நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதிலேயே போட்டு நாம் கரைச்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் தான் காலையில் நாம் ஊற்றும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இல்லை தண்ணிலாம் ஆட் பண்ணுறாப்புல இருக்கும். நம்ம புளிச்ச மாவில் தண்ணி ஆட் பண்ணோம்னாக்கா தோசை அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. ஆரம்பத்திலே நம்ம புளிக்க வைக்க முன்னாடியே நம்ம ஆட் பண்ணுற தண்ணி இருக்கு இல்லையா, அது நம்ம கரெக்டாக ஆட் பண்ணோம்னாக்கா நல்ல கிறிஸ்பியாக வரும் தோசை. உப்பு போட்டு நல்லா கரைச்சாச்சு. மாவு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். காலையில் நாம் இது அப்படியே எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கணும். நார்மல் தோசைக்கும் இந்த தோசைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ரொம்ப சத்தானது கம்பு. இப்போ இந்த கரண்டியை எடுத்துட்டு நான் மூடி போட்டு ஓவர் நைட் புளிக்க வைக்க போகிறேன். மாவு மூடி போட்டு மூடிடலாம். காலையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட மாவு ஓவர் நைட் வச்சது இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது பாருங்க. இப்போ இதில் நம்ம ஆப்பச்சோடா மட்டும் கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கதால மாவு இந்த பதத்தில் இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் ஆப்பச்சோடா போட்டுக்கிறேன். ஆப்பச்சோடா இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் இருக்கும். மாவு நம்ம நல்லா கலந்துடலாம். ஸ்பாஞ்ச் தோசை வேணும் அப்படின்னா, சாஃப்டான தோசை இந்த அளவுக்கு மாவு
கரெக்டாக பதமாக இருந்தால் போதும். சப்போஸ் எனக்கு முறுவல் தோசை வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதாக்கா மாவை தனியாக எடுத்து வச்சு அதை மட்டுமே கரைக்கணும், மொத்த மாவுலையும் கரைக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்பாஞ்ச் தோசை ஊற்றி காட்டுறேன். கல் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போதுமே தோசை ஊற்றும்போது அடுப்பு வந்து மீடியம் இதில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. தோசை ஒரு சைடு கலர் வர ஆரம்பிச்சோன்னே திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மல் தோசையை விட இந்த தோசை வந்து ரொம்ப சத்தானது. கம்பு சேர்த்துருக்கதால, கம்பு சேர்த்துருக்கிறது பசங்களுக்கு டேஸ்ட்டு வயசோ இல்லை வந்து கலரோ தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நாம் வந்து இட்லி அரிசியும் பச்சரிசியும் சேர்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் கம்பு அரிசி மட்டும் போட்டு செய்யணும் அப்படின்னாக்கா பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கம்பரிசி போட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு நான் தக்காளி சட்னியை வச்சுருக்கேன். இப்போது முறுவல் தோசை ஊற்றலாம். அதே மாவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா நமக்கு முறுவல் தோசை ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட கம்பரிசி முறுவல் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஹோட்டலில் கொடுக்குற நார்மல் தோசை மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசை பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டு பசங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.